الله وبركاته. الحمد لله رب العالمين وصلوات الله وسلامه على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. ومن أظلم ممن ذكر بآيات ربه ثم أعرض عنها إنا من المجرمين منتقمون. அன்பிற்குரித்தான சகோதரர்களே, அல்லாஹுடைய அளப்பரிய கிருபையினால் இந்த காலை பொழுதில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் மீது எந்த கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னாரோ அந்த கடமை நிறைவேற்றிவிட்டு அவனது இல்லத்தில் அமர்ந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த காலை பொழுதை அடைந்தவுடன் நம்மை படைத்த இறைவனை நினைவு கூர்ந்து அவனுக்கு நல்ல சிறுமுகமாக நாம் சுபஹ் தொழுகை நிறைவேற்றி இருக்கிறோம். இந்த நல்ல அமல் செய்வதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு அருள் புரிஞ்சிருக்கிறோம். அல்லாஹுடைய அருள் இல்லாமல் நாம் எந்த ஒரு நல்ல அமலையும் செய்ய முடியாது, ஒரு தீயிலிருந்து விலகி இருக்க முடியாது. நாம் ஒரு நல்லது செய்ய வேண்டுமானாலும் ஒரு தீயிலிருந்து தவிர்க்க வேண்டுமானாலும் அல்லாஹுடைய கண்டிப்பாக நமக்கு தேவை. அன்பிற்குரியவர்களே, இன்றைய தினம் இமாம் அவர்கள் முதல் ரக்காத்தில் சூரத்து சஜ்தாவையும் இரண்டாவது ரக்காத்தில் சூரத்து தஹர் அல்லது சூரத்து இன்சானை ஓதுனார்கள். முதல் ரக்காத்தில் ஓதுன அந்த அத்தியாயத்திலிருந்து ஒரு வசனத்தை மட்டும் நான் உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். வமன் அظلم ممن ذكر بآيات ربه ثم أعرض عنها إنا من المجرمين منتقمون. எவர்கள் என்னுடைய நினைவூட்டிலிருந்து கவனக்குறைவாக இருக்கிறார்களோ அல்லது புறக்கணிக்கிறார்களோ அப்படிப்பட்ட குற்றவாளிகள் நாம் பழி தீர்த்துக்குள்ளோம் நல்லா சொல்லி காட்டுகிறார். வமன் அظلم ممن ذكر بآيات ربه, தன்னுடைய ரப்புடைய வசனங்கள் நினைவூட்டப்பட்டும் அதை யார் புறக்கணிக்கிறார்களோ அப்படிப்பட்ட குற்றவாளிகள் நாம் பழி தீர்ப்போம் நல்லா சொல்லி காட்டுகிறார். அப்ப இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் என்ன சொல்லி காட்டுறான்? அல்லாஹ் எந்த திருமறை குர்ஆன் இறக்கினானோ அந்த திருமறை குர்ஆனை நாம் சிந்திக்க வேண்டும், செயல்படுத்த வேண்டும். சிந்திக்காமல் செயல்படுத்தாமல் இருந்தமையானால் நாம் அதனை புறக்கணித்தோம் என்ற அர்த்தத்தில் அல்லாஹ் ரப்பல் சொல்லி காட்டுகிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையில் திருமறை குர்ஆனை பல முறை நாம் ஓதி முடிச்சிருக்கோம். ஆனால் அந்த திருமறை குர்ஆன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மிடம் எதனை எதிர்பார்க்கிறான், நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்று அல்லாஹ் நாடுகிறான் என்பதை பற்றி சிந்தித்து செயல்படக்கூடிய மக்கள் மிகச் சிலர்தான். அப்படி தெரிந்து சிந்தித்து இருக்கக்கூடிய மக்கள் பலர் அதை நடைமுறைப்படுத்தாமல் இருப்பாங்க. தெரியும் திருமறை குர்ஆன் இந்த சட்டம் தான் இருக்கு, அல்லாஹ் இதுதான் சொன்னா, எல்லாம் தெரிஞ்சிருந்தும் கூட என்ன செய்வாங்கன்னாக்கா அதை அப்படியே தள்ளி போட்டு புறக்கணிப்பாங்க. இது ஒரு குற்றச்செயல். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல இன்னொரு இடத்துல சொல்லும் போது மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறான். வமன் அஅரத அன் திக்ரி ஃபைன்ன லஹு மஈஷத்தன் தன்க வ நஹ்ஷுரு யௌமல் கியாமத்தி ஆமா. யார் என்னுடைய நினைவூட்டலை திருமறை குர்ஆனை புறக்கணிக்கிறாரோ அவருக்கு நாம் நெருக்கடியான வாழ்க்கையை தருவோம். நெருக்கடியான வாழ்க்கை எங்க? உலகத்தில் நெருக்கடியான வாழ்க்கை எல்லாம் கபரில் நெருக்கடியான வாழ்க்கை இருக்கலாம். இங்கும் நெருக்கடியான வாழ்க்கை, கபரிலும் நெருக்கடியான வாழ்க்கை. அதோடு நிற்காது. இந்த கபருடைய வாழ்க்கைக்கு பிறகு ஒரு நீண்ட நெடிய வாழ்க்கை இருக்கல் என் மறுமை. அங்கு என்ன நடைபெறும் என்பது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதே வருஷம் சொல்லி காட்டுறான். மறுமை நாளில் நான் அவனை கண் தெரியாதவனாக, குருடனாக, அந்தகனாக நாம் எழுப்போம் என்று சொல்லி காட்டுறான். இப்படி அந்தகனாக எழுப்பப்பட்ட, குருடனாக எழுப்பப்பட்ட மனிதன் அல்லாஹ்விடத்தில் கேட்பார், கால ரப்பி லிமா ஹஷர்தனி ஆமா வகத் குன்து பஸீரா. எல்லாம் உலகத்தில் வாழும் போது நல்ல பார்வை உள்ளவனாகத்தானே நான் வாழ்ந்தேன், என்னை ஏன் குருடனாக இருக்கிறார் என்று கேட்கும் போது அல்லாஹ் அதற்கு தரக்கூடிய விளக்கம் என்ன தெரியுமா? கதாலிக், அப்படித்தான். ஏன் தெரியுமா?
அதற்க ஆயாத்துனா, என்னுடைய ஆயத்துகள் வசனங்களிடம் வந்தது, அதை நீ மறந்துட்ட, கவனிக்கல. எனவே நான் கொடுத்த கண்களை வைத்து என்னுடைய வேதத்தை உனக்கு படிக்கிறதுக்கு நேரம் இல்லை, படிப்பினை பெறுவதற்காக அவகாசம் உனக்கு கிடைக்கல. அந்த கண்ணு இருந்தால் என்ன, அழிஞ்சால் என்ன என்ற அடிப்படை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான், ஆமா நான் உனக்கு உலகத்துல கண் பார்வை கொடுத்தேன், நீ அந்த கண்ணை வச்சு எதை பார்க்கணும் பார்க்கல. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய எந்த ஒரு நியமத்தாக இருந்தாலும் சரி, சின்ன பெரிய எந்த நியமத்தாலும் சரிதான், அதை எப்படி பயன்படுத்த வேண்டுமோ அந்த முறையில் பயன்படுத்தணும். அதை மிஸ்யூஸ் பண்ணனாக்கா மறுமையில் கடுமையாக தண்டிக்கப்படுவோம். அல்லாஹ் திருமறை பரம் சொல்லி காட்டான், வலகத் ஸரஅனா லி ஜஹன்னம கஸீரன் மினல் ஜின்னி வல் இன்சி லஹும் குலூபுன் லா யஃகஹூன பிஹா வலஹும் ஆதானுன் லா யஸ்மஊன பிஹா வலஹும் அ'யுனுன் லா யுப்ஸிரூன பிஹா உலாயிக கல் அன்ஆம் பல் ஹும் அதல். நாம் நரகத்திற்கின்ற ஏராளமான ஜின்களையும் மனிதர்களையும் படைத்திருக்கோம். கொஞ்சம் பேர் அல்ல, நிறைய பேரை படைச்சிருக்கோம். அவங்க நிலைமை என்ன தெரியுமா? அவர்களுக்கு உள்ளம் இருக்கும், சிந்திக்க மாட்டார்கள். சிந்திக்கத்தானே செய்யறோம், எதை சிந்திக்கலாம், சிந்திக்க மாட்டாங்க. அல்லாஹ் நம்ம இந்த உலகத்துல ஏன் படைச்சான், திருமறை குர்ஆன் எதுக்கு இறக்கி வச்சான், ரசூல் எதுக்கு அனுப்பி வச்சான், சிந்திக்கணுமா இல்லையா? நம்முடைய முடிவு கடைசியில் என்னதான் இருக்கும், நம்முடைய வாழ்க்கை எப்படி போய் முடியும், நம்முடைய வாழ்க்கையுடைய முடிவு எப்படி இருக்கும், சிந்திக்கணுமா இல்லையா? சிந்திக்க மாட்டான். காதுகள் இருக்கும், கேட்க மாட்டான். நாம ப்ளூடூத் மாட்டியது கேட்டுட்டு தானே இருக்கிறோம், பாட்டையும் அதை இது கேட்டுட்டு தானே இருக்கிறோம். எதை கேட்க வேண்டுமோ அதை கேட்க மாட்டான். வலஹும் அ'யுனுன் லா யுப்ஸிரூன பிஹா, கண்கள் இருக்கும், பார்க்க மாட்டாங்க. 24 மொபைல் பார்த்துட்டு தானே இருக்கிறோம், என்னன்னா பார்க்கத்தானே செய்ய, பார்க்க கண்ணு மூடிட்டா இருக்க, பார்க்கத்தான் செய்யறோம். எதை பார்க்க வேண்டுமோ அதை பார்க்க மாட்டார்கள். இவர்கள் யாரு தெரியுமா? உலாய்க்க கல் அன்ஆம், இவர்கள் கால்நடை போன்றவர்கள். ஆடு மாடு ஒட்டகம் இருக்கு இல்லையா, இது போல கால்நடை. ஏன்னா கால்நடைகள் பார்த்து இந்த பாடம் பிடிக்காது, கேட்டு அறிவு பெறாது, சிந்திக்க தெரியாது. கால்நடைக்கு உண்டா? இல்ல இல்ல. அப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான், எதை பார்க்கணுமோ பார்த்து, எதை கேட்கணுமோ கேட்டு, எதை சிந்திக்கணுமோ சிந்திச்சு செயல்படாமல் போனால் அவர்கள் கால்நடை போன்றவர்கள். பல்லும் முதல் இல்ல இல்ல, அதோட மோசமானவங்க, வழிகட்டவங்க. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படிப்பட்டவர்களுக்கு நரகம் தான் சொல்லி காட்டான். எந்த நியமத்தை எப்படி பயன்படுத்த வேண்டுமோ அதை பயன்படுத்த தவறினால் அதற்கு தண்டனை நரகம் என்று அல்லாஹ் எச்சரிக்கப்பட்டிருக்கிறான். எனவே அன்பிற்குரிய சகோதரிகளே, இந்த விஷயம் ரொம்ப கவனமா இருக்கணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு திருமறை குர்ஆனை வழங்கி இருக்கிறான், சிந்திக்க சொல்லி இருக்கிறான். கிதாபுன் அன்ஸல்னாஹு இலைக்க முபாரக்குல் லியத்தக்குரு ஆயாத்திஹி வலியதக்கர் உலுல் அல்பாப். முபாரக்கான இந்த குர்ஆனை நாம் இறக்கி வச்சிருக்கிறோம். எதற்காக? சிந்திப்பதற்காக, செயல்படுத்துவதற்காக. எனவே நம்முடைய வாழ்க்கையில் திருமறை குர்ஆன் இருக்கு, எல்லா வீடுகளிலும் இருக்கு, அல்ஹம்துலில்லாஹ். அதற்கான தர்ஜுமாவும் இருக்கு, அப்படிதானே? தப்பிக்க முடியாது. தமிழ் டிரான்ஸ்லேஷன் வந்திருக்கா இல்லையா? தமிழ்ல உலகத்தில் எத்தனை மொழிகள் இருக்கோ அத்தனை மொழிகளும் குர்ஆன் மொழிபெயர்க்கப்பட்டது. எனவே அல்லாஹ்வோட தப்பிக்க முடியாது. எனவே தயவு செய்து நீங்க என்ன செய்யுங்க, திருமறை குர்ஆனை அன்றாடம் எடுத்து ஓதுவது மட்டுமல்ல, அதற்கான பொருள் என்னன்னு கொஞ்சம் பாருங்க. ஏன்னா திருமறை குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய மெசேஜ். என்னுடைய வாழ்க்கை எப்படி அமைந்த மெசேஜ். மொபைல் எவ்வளவு மெசேஜை பார்க்கிறோம், தேவையில்லாத மெசேஜ் எல்லாம் பார்த்துருப்போம். மெசேஜ் வராவிட்டாலும் வந்திருக்கான்னு தேடுவோம், தலைமாட்டில் வச்சுக்கிட்டு. அதுல மெசேஜ் வந்துச்சே இல்லையோ, ஏதாவது மெசேஜ் வந்திருக்கா பாருங்க. அல்லாஹ் மெசேஜ் கொடுத்துருக்கிறாங்க, அந்த மெசேஜ் எத்தனை பேர் பார்த்தோம், எத்தனை பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணோம், எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டோம். எனவே அல்லாஹ்வுடைய மெசேஜ் மிக முக்கியமான மெசேஜ். அல்லாஹ் நமக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறத செய்ய கண்டிப்பா தெரிவிக்கணும். தெரிந்து செயல்பட்டால் இந்த திருமறை குர்ஆன் மறுமை நாளில் நமக்கு பரிந்துரை செய்யக்கூடியதாக வந்து சேரும். ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டாங்க, இக்ரவுல் குர்ஆன், குர்ஆனை ஓதுங்கள், ஃபைன்னஹு யஅதி யௌமல் கியாமத்தி ஷஃபியன் யா ஸஹாபிஹி. மறுமை நாளில் அது யார் அதனை ஓதுகிறாரோ, அதை உள்வாங்கி செயல்படுகிறார்களோ அவர்களுக்கு மறுமை அந்த குர்ஆன் சிபாரிசு செய்யக்கூடியதாக, பரிந்துரை செய்யக்கூடியதாக வரும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுகிறார்கள். மட்டுமல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லுகிறார்கள், அல் குர்ஆன் ஹுஜ்ஜத்துல் லக் அவ் அலைக். இந்த குர்ஆன் உனக்கு ஒன்று சாதகமாக வந்து நிற்கும், அல்லது உனக்கு பாதகமாக வந்து நிற்கும். ரெண்டும் ஒண்ணு நமக்கு சாதகமா வந்து சாட்சி சொல்லணும், அல்லது பாதகம் வந்து சாட்சி சொல்லணும். நாம் எந்த லிஸ்டில் இருக்காங்க நாம தான் தீர்மானிக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனை இதே குர்ஆனை பற்றி சொல்லி காட்டும் பொழுது
வகால ரசூல் யா ரப்பி இன்ன கௌமி இத்தகது ஹாதல் குர்ஆன மஹ்ஜூரா. மறுமை நாளில் எந்த ரசூலுடைய ஷஃபாத்தை நாம் எதிர்பார்த்திருக்கிறோமோ, இதுதானே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தை எல்லா உம்மத்தையும் எதிர்பார்த்திருக்கிறோம். நமக்கு ஷஃபா செய்யக்கூடிய அந்த ரசூல் என்ன தெரியுமா சொல்லுவாரு? வகால ரசூல் யா ரப்பி இன்ன கௌமி இத்தகது ஹாதல் குர்ஆன மஹ்ஜூரா. என்னுடைய ரப்பே, என்னுடைய இந்த சமுதாயம் குர்ஆனை விட்டு விட்டது, புறக்கணித்து விட்டது என்ற ஒரு குற்றச்சாட்டை சுமத்துவார்கள் என்றால் திருமறை குர்ஆன் சொல்லி காட்டலாம். எனவே நாம் ரொம்ப கவனமா இருக்கணும். திருமறை குர்ஆன் எல்லா வீடுகளிலும் இருக்கு, தர்ஜுமாவும் இருக்கும். அதை எடுத்து ஒரு நாளைக்கு ஒரு சில வசனங்களை அல்லாஹ் ரப்பல் என்ன சொல்லி கவனிச்சு படிங்க. வெறும் ஓதுறது மட்டும் போதாது, அல்லாஹ் என்ன சொல்ல வர்றான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மட்டுமல்ல, சஹாபாக்குடைய வாழ்க்கை எப்படி திரும்ப இருந்துச்சு? சஹாபாக்கு சொல்றாங்க, நாம் திருமறை குர்ஆனை 10 வசனங்களை வாசிப்போம், அதற்கான பொருளை தெரிந்து கொள்வோம், அதில் இருக்கக்கூடிய சட்டங்களை தெரிந்து கொண்டு அதை அமுல்படுத்திய பிறகு அடுத்த 10 வசனங்களுக்கு போவோம், சிறுக சிறுக. அப்ப நாம என்ன செஞ்சிருக்கோம்? நம்மளுக்கு 40 வயசு, 30 வயசு, 60 வயசு, 70 வயசு எல்லாம் கடந்து போயிட்டு இருக்கிறோம். திருமறை குர்ஆன்ல எத்தனை வசனங்களை பொருளோடு தெரிஞ்சிருக்கிறோம்? குர்ஆன்ல இந்த சட்டம் இருக்குன்னா பொருளை தெரிஞ்சிருக்குமா இல்லையா? ஏதோ பரக்கத்துக்கு ஓதுறோம், மூடிட்டு இருக்கோம். அது நோக்கம் அது அல்ல. அஃபலாயத்த தப்பருள் குர்ஆன் நம்மளா குழுவி நப்பானுவா. குர்ஆனை சிந்திக்க மாட்டார்களா? உள்ளங்கள் கூட்டு போடப்பட எல்லாம் கேட்கறாங்க இல்லையா? மாறி மாறி கேட்கறா இல்லையா? அப்ப நம்ம என்ன செய்யணும்? திருமறை குர்ஆனை எடுத்து வாசிக்கணும், அதுக்கான பொருளை தெரியணும். தெரிந்து மட்டுமல்ல, அதை நம்முடைய வாழ்க்கையில் அமுல்படுத்தக்கூடிய ஒரு நிலைக்கு வரணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒழுக்கத்தை பத்தி சில சஹாபாக்கள் அவங்களுடைய மறைவிடம் கேட்டபோது, அம்மா கராத்துல் குர்ஆன், நீங்க குர்ஆன் வாசிக்கலையா? கான ஃபுருகுல் குர்ஆன், அவருடைய ஒழுக்கமே குர்ஆனாக இருந்துச்சு. அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஒரு மொபைல் குர்ஆனாக இருந்திருக்கிறாங்க, நடமாடக்கூடிய குர்ஆனாக இருந்திருக்கிறாங்க. லகது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, உங்களுக்கு உங்களுடைய ரசூலிடத்தில் அழகான முன்மாதிரி சொல்றானா இல்லையா? எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முன்மாதிரி அழகான முதல் எடுத்துக்கொண்டு திருமறை குர்ஆனை ஓதக்கூடிய மக்களாகவும் சிந்திக்கக்கூடிய மக்களாகவும் நம்முடைய வாழ்க்கையை செயல்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்கியோடு கேட்டுக்கொண்டு என்னுடைய இந்த சிறிய உரையை செய்கிறேன். வாஹதுவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.